இனிமே கடையில பர்கர் வாங்க மாட்டீங்க, அதுவும் கோதுமை மாவு வச்சு பெர்ஃபெக்ட் சாஃப்டா பர்கர் பன் பண்ணுவோமா? அரை கப் வெதுவெதுப்பா இருக்க பால், 2 டீஸ்பூன் ஈஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 2 கப் கோதுமை மாவு கூட உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் நெய் அண்ட் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க ஈஸ்ட், கொஞ்சமா பாலும் விட்டு நல்லா 10 நிமிஷம் பேசுறீங்கன்னா செம்ம சாஃப்டா வரும். ஒரு பவுல்ல எண்ணெய் அப்ளை பண்ணி ரெடி பண்ண மாவை வச்சு கவர் பண்ணிடுங்க. 2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இப்போ சைஸும் டபுள் ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு 5 ஈக்குவல் பார்ட்டா பிரிச்சிருக்கேன். இதை ரவுண்டா பர்கர் பன் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ திருப்பி இதை ஒரு பவுல்ல வச்சுட்டு மேல கிளிங் ரேப் போட்டு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இப்போ பேக்கிங் ஷீட்ல எல்லாத்தையும் வச்சிருங்க. பால் இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல கோல்டன் கலர் கிடைக்கும். கூட கொஞ்சம் எள்ளும் சேர்த்துக்கோங்க. அவன்ல 180 டிகிரி செல்சியஸ்ல 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் சாஃப்டான கோதுமை பன் ரெடி. அண்ட் உள்ள வைக்கிற பேட்டிஸ்க்கு உருளைக்கிழங்கு சிக்கனையும் சேர்த்து நான் குக் பண்ணி எடுத்தாச்சு. மயோ அண்ட் கெச்சப்பை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பர்கர் சாஸும் ரெடி பண்ண எல்லாத்தையும் டக்குன்னு அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான ஹோம்மேட் பர்கர். இதை விட என்ன வேணும்? ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பை.